படித்து வருகிறார்கள். அதனுடைய பொருள் தெரியாத காரணத்தினால அது ஒரு வணக்கம் என்று நினைத்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த மௌலிதை எடுத்து பார்த்தீர்களேயானால் நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயர்ல நிறைய பொய்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை ஆதாரமாக கொண்டுதான் உலமாக்களும் பயான் பண்றாங்க. இந்த மௌலிது என்பது உண்டாகி 300 வருஷம் தான் ஆகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு 1400 ஆண்டுகளுக்கு முந்தியது. ஆனால் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மௌலிதுல உள்ள கருத்துக்களை வைத்துக் கொண்டு மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா அது நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமீனா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவுல சுமந்த பொழுது அந்த அது கதை எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய கருவுல அந்த குழந்தை உருவானது யாருக்கும் தெரியாதான். வயிறுலாம் பெருசா போலையா, அதாவது கரு உண்டாகாமல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் அவங்க வயிற்றுல கரு இருக்குங்கிறதே அது அல்லாஹ் தெரியாம ஆக்கிட்டான். ஏன் தெரியாம ஆக்கிட்டான் தெரியுமா? ஏதாவது பொறாமைக்காரர்கள் ரசூலுல்லாஹ் மேல பொறாமைப்பட்ட கூடாதான். இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்ற என்ன செய்யணும் பொறாமைப்பட்ட கூடாது. அல்லாஹ் அதை மறைச்சிட்டான். மௌலிதுல இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா வலாத்துஹு யார பண்ணாண்டு ஆரம்பிக்கும் ஒரு பாட்டு அதுல எழுதி வச்சுக்கிறாங்க. வலாத்துஹு ஆமினத்துன் வலம் யஷூர் பிஹா அஹதுன் லியுஹ்ஃபா அன் உயூனில் ஹுஸ்ஸதி. பொறாமைக்காரர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பதற்காக வேண்டி ஆமினா அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு யாருக்கும் தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த வயிறெல்லாம் பெருசா போகாம ஒரு அதிசயமான முறையில் அல்லாஹ் அதை அவங்கள ரசூலுல்லாஹ் கருவுல உண்டாக்குனா. அதே மாதிரி பிரசவிக்கும் பொழுது எந்த விதமான வேதனையும் வலியும் ஏற்படவே இல்லை. இப்படி இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் சிறப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மௌலிது கிதாபுல இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் குர்ஆன்ல இருக்கிறதா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அவங்களுடைய ஹதீஸுகள் இருக்குதா அல்லது இந்த ஆமினாவுடைய காலத்தில் யாராவது நேரடியா பார்த்திருப்பாங்களே அந்த மாதிரியான வயசுல உள்ளவங்க யாராவது அறிவிச்சிருக்கிறாங்களா என்று பார்த்தால் கிடையாது. இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிதாபுல மௌலிது கிதாபுல எழுதி வச்சதை தவிர இதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. ஆனால் நம்ம திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது கண்டிப்பா உண்மையா இருக்க முடியாது, இது பொய்யா தான் இருக்க முடியும்னு நம்மளே ஊகிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் படைத்த படைப்பு பெண்கள்லயே ரொம்ப உயர்ந்த இடத்துல ஒரு பெண்ணை அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் படைச்ச பெண்கள்லயே முதல் இடம் யாருக்காவது கொடுக்கலாம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் கொடுக்கலாம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டா 3வது சூராவுல 42வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லுகிறான் வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். அகில உலகத்து பெண்களை விட மரியமே உன்னை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். மலக்குகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க இது காலத்தில் மலாயிகத்து மலக்குகள் வானவர்கள் சொன்னார்கள் யா மரியமே இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஒத்தஹரக்கி அல்லாஹ் உன்னை தூய்மையாக்கி கொண்டான். வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் அகில உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் விட உனக்கு முதலிடத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று வானவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்னதாக இந்த அத்தியாயம் 3:42 சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் உலகத்தில் உள்ள மூமின்களுக்கெல்லாம் 2 பேரை மாடல்னு சொல்றான். நம்ம உண்மையான மூமினா இருந்தால் 2 பெண்களை அல்லாஹ் சொல்லி காட்டி இவங்க மாதிரி நீங்க நடக்கணும். ஒரு பெண் பிறவனுடைய மனைவி, இன்னொரு பெண் யாரு என்று கேட்டால் ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட இம்ரானுடைய மகள் மரியமையும் மூமினானவர்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவங்கள பத்தி ஃபனஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா நம்முடைய ரூஹை அவரிடத்திலே நம்ம ஊதினோம். வஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் வேதங்களையும் அந்த அம்மா உண்மைப்படுத்தினார்கள். வ கானத் மினல் கானிதீன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக இருந்தார்கள் என்று அவங்களை சிலாயிக்கிறான். அவங்களுக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் அவங்க வயித்துல கொடுத்தான். ஆமினாவை விட எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை மடங்கு சிறந்தவங்க, உலகத்து பெண்களை எல்லாம் விட சிறந்தவங்க. ஆமினா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதே கிடையாது, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு தந்தையுடைய விந்தணு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் உருவான ஒரு கருவை சுமந்து கொண்டார்கள். அவங்களுக்கு வேதனை இருந்துச்சாண்டா இருந்துச்சுக்கிறான்ல. அதாவது வேதனை ஒரு ஆளுக்கு இல்லாம போறதா இருந்தா
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அந்த பிரசவ வேதனை இல்லாம போயிருக்கணும். ஏன் இல்லாம போயிருக்கணும்? அவங்க சிறந்தவங்க, உலகத்து பெண்கள்ல சிறந்தவங்க ஒண்ணு. ரெண்டாவது அவங்க கருவுற்ற விதமே வித்தியாசமானது. ஒரு ஆம்பளை சேர்ந்து அவன் மூலமாக உருவான கரு அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம், ஒரு அல்லாஹ்வுடைய வல்லமை பிரகாரம் உருவான ஒரு கரு. அந்த கருவை சுமந்திருக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா 19வது சூறாவுல, மரியம்னே ஒரு சூறா இருக்கு குர்ஆன்ல, அதுல 23, 24 அல்லாஹ் சொல்லி கேட்டான், ஃபஅஜாஅல் மகாலு, அந்த பிரசவிக்கிற வேதனை அவர்களை பேரிச்ச மரத்தடியில கொண்டு வந்து நிப்பாட்டியது. அந்த வேதனை அவங்களுக்கு வேதனை இருக்கு. அதாவது கருவை சுமந்து விட்டார்களே, ஆனால் அதிசயமான முறையில கருவை சுமந்தாலும் சரி, அந்த பிரசவிப்பதற்கு என்று உள்ள வேதனை இருக்க, அந்த வேதனையிலிருந்து அவங்களே தப்பிச்சது இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் மௌலிது கிதாப்ல என்ன பண்றாங்கன்னா, ஆமினாவுக்கு எந்த வேதனையும் இல்லாம அல்லாஹ் அந்த குழந்தையை பிறக்க செஞ்சான். இதெல்லாம் என்னன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்களாம். இதுல மௌலிது ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிறந்த அன்னைக்கு, ரசூலுல்லாஹ் மக்காவுல பிறக்கிறாங்க, பிறந்த அன்னைக்கு உலகத்துல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஒரு பட்டியல் போடுறாங்க அந்த மௌலிது கிதாப்ல. மௌலிதுல அதுவும் வருது. எப்படி வருது? மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா கசீர கல்பின் ஃபீ துஹூலின் வஹார் அப்படின்னு ஒரு பாட்டு வருது மௌலிதுல. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, முகமது பிறந்ததை கேட்ட உடனே நடுநடுங்கி போய் கிஸ்ராங்கிறவன் என்ன ஆயிட்டான்னா பயங்கரமா குழப்பத்தில் ஆயிட்டானா. ஆஹா, இந்த ஆள் பிறந்துட்டாரே, நமக்கு எது என்ன ஆகுறதுன்னு சொல்லி கிஸ்ராங்கிறவன் யாரு? ஈரான் நாட்டினுடைய மன்னர். ஈரானுடைய சக்கரவர்த்தி ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை கேட்டவுடனே ஆடி போயிட்டான் அப்படின்னு மௌலிதுல எழுதி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுல பிறக்கிறாங்க, அவனுக்கு ஈரான்ல இருக்கிறவனுக்கு தெரியுதுன்னா அவன் பெரிய ஆளா இருக்கான். இப்ப பார்த்தா அவனுக்கு என்ன வயசு தெரியல. இவங்க ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களா அல்லது ஈரானுடைய அந்த காபிரான சக்கரவர்த்தியை புகழ்றாங்களான்னு வழங்கல. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? முகமது பிறந்துட்டாருங்கிற செய்தி தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சு அவன் கதி இறங்கி போயிட்டான்னு சொல்வதன் மூலமாக அவனை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுறாங்க? மறைவான விஷயங்கள்லாம் அறிந்தவனா அவங்க சித்தரிக்க பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எங்க பிறகுறாங்க, அவ்வளவுதான். பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சாதாரண குழந்தை எப்படி பிறக்குமோ அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்களே தவிர, பிறக்கும் பொழுது எந்த விதமான அற்புதங்களோ அதிசயங்களோ நிகழவில்லை. நிகழ்ந்து இருந்தால் பிறக்கும் பொழுதே அவங்க ஒரு அதிசய குழந்தையாகவே மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும்போது அவங்க பேர் ஏற்றிருப்பான். குழந்தையில இருந்துகிட்டே அவங்களுக்கு வித்தியாசமா எல்லாரும் பார்த்து அவங்க பெரிய கடவுளுடைய தூதர்ங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இருந்தா, சின்ன வயசுல இருந்து அதை பார்த்தவர்கள் கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் நான் தான் நபின்னு சொல்லும் பொழுது இதான் எதிர்பார்த்ததானே இருப்பாங்க. அவங்க நபின்னு சொல்லி அடிக்க வந்தாங்க. அது என்ன காரணம்? நீங்க நான்லாம் எப்படி பிறக்குவோமோ அப்படித்தான் பிறந்தாங்களே தவிர, பிறக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்தான்? அங்க ஈரானுடைய மன்னர் ஆட்டங்கட்டாராம். ஒன் சக்கலில் மௌலிது ஈவானுகு, அவனுடைய அரண்மனை எல்லாம் பிளந்து போச்சு. அங்க ரசூலுல்லாஹ் பிறந்தவன அங்க அரண்மனை பிளந்துருச்சுன்னா இதை யார் சொல்ல இயலும்? ஒரே நேரத்தில் மக்காவையும் யார் பார்த்து விட்டு ஈரானையும் போய் யார் பார்ப்பார்? அவர் தான் சொல்ல இயலும். ரசூலுல்லாஹ் அங்க பிறக்கிறாங்க, பிறந்த அன்னைக்கு எது நடக்குதுங்க? எத்தனையோ 500-600 கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள அரண்மனை வெடிக்கிறான். இங்க பிறக்கிறாங்க, அங்க வெடிக்குதுன்னா யார் சொல்ல இயலும்? ரெண்டையும் பார்க்கணும்னு சொல்ல இயலும். அதாவது மெக்காவில் இவர் பிறக்கிறதையும் பார்க்கணும், ஈரான்ல அரண்மனை வெடிக்கிறதையும் பார்க்கணும். இப்படி ரெண்டையும் யார் பார்க்கறான்? அவனுக்கு தானே சொல்ல இயலும். ரெண்டையும் பார்க்கறான் அவன் தான். யாரு? படைச்ச ரப்புல் ஆலமீன் தான். அவன் சொல்லியிருக்கிறானா? அவன் சொல்லலன்னா வேற யார் சொல்ல இயலும்? இதை ரசூலுல்லாஹ் பிறந்தவனே போன் பண்ணி கேட்டுட்டாங்களா? இல்லாட்டி இந்த காலத்துல அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம். பிறந்தவன என்ன நடப்பு, அந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த ஊர்ல, நம்ம அரண்மனை வெடிச்சிருச்சு சம்பந்தப்படுத்தா செய்யலாம். போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, ஒண்ணுமே எஸ்எம்எஸ் கொடுக்க முடியாது, ஒரு வாய்ப்பு இல்ல. அந்த காலத்துல வந்துகிட்டு இங்க ரசூலுல்லாஹ் பிறக்க அங்க வந்துகிட்டு அரண்மனை வெடிக்க எப்படி இது எப்படி சொல்ல இயலும்? ஒரு மனுஷனால எப்படி சொல்ல இயலும்? இது எப்படி இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி மௌலிது எழுதினவருக்கு சொல்ல முடியும்? அப்படி சொல்லி எழுதி வச்சுக்கிறார்கள். அதே மாதிரி பாரசீக நாட்டில் இது மௌலிதுல இருக்குது. பாரசீக நாட்டில் என்ன ஒரு நெருப்பு வணங்கக்கூடியவர்கள் தான் அங்க இருந்தாங்க. நெருப்பை வணங்குறதுக்கு எப்ப பார்த்தாலும் அணையா ஜோதின்னு வச்சிருப்பாங்களாம். எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப கூட அணையா விளக்கு வச்சிருக்காங்கல்ல அண்ணா சமாதியில எல்லாம், அந்த மாதிரி அணையாத ஒரு ஜோதியை வைத்து அந்த வெளிச்சத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள். வெளிச்சத்தை வணங்கக்கூடிய கூட்டம் நீங்க நம்ம நாட்டில் கூட இருக்கிறாங்க. அந்த நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் நெருப்பு வணங்கிட்டு இருந்துச்சான். ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு அது அணைஞ்சு போச்சான். காலாகாலமா அணையாத அந்த நெருப்பு இணைஞ்சிச்சான். இங்க ரசூலுல்லாஹ் பிறந்தாங்களா, அங்க உடனே நெஞ்சிருச்சு. நூறுஹு அஹ்மத நாரன் தகத் லில் புருசி சாரு மாலஹும் லவ்னார். அவருடைய ஒளி என்னஞ்சிருச்சு, பாரசீகர்களுக்கு இருந்த ஈரானியர்கள்ட்ட இருந்த நெருப்பு வணங்கிட்டு இருந்த நெருப்பை அணைத்து விட்டது. உடனே வெளிச்சம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் மௌலிதுக்கு தவளை சொல்லப்படுகிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நேரத்தில் அணைஞ்சி இருக்குன்னு வச்சுக்கிருவோம்.
அது எப்படி நமக்கு தெரியும்? அவங்க அங்க பிறக்க இங்க நெருப்பு அணையன்னு சொன்னா இந்த 500 கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள 200 மேல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்காவுக்கும் ஈரானுக்கும் எவ்வளவு இருக்கும் கிலோமீட்டர்? 500 மேல இருக்குமா? மேலதான் இருக்கு. 600-700 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தொலைல உள்ள ஒரு சம்பவத்தை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டையும் பார்த்துட்டு இங்க பாரு அந்த குழந்தை பிறக்குது, இங்க பாரு அந்த நெருப்பு அணையுது, இப்படி யாரும் சொல்ல இயலும்? படைச்ச இறைவன் தான் சொல்ல இயலும், இறைவன் சொல்லல. அத ரசூலுல்லாஹ் சொன்னா ஏத்துக்கலாம். நான் பிறந்த பொழுது இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் வந்து வஹீல அறிவிச்சிருப்பான், அல்லாஹ்விடமிருந்து அந்த செய்தியை அவங்க பெற்று அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இது அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லல. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மௌலிது அடிப்படையில் உள்ளவங்க சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லையா, ஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லி, ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு உலகத்துல எங்க எல்லாம் சிலைகள் இருந்துச்சோ எல்லா சிலையும் குப்புற வந்துருச்சான். எங்க இந்தியாவுல அமெரிக்காவுல எங்கெல்லாம் சிலைகள் இருக்கும்ல, எங்க எல்லாம் சிலைகள் இருந்துச்சோ ரசூலுல்லாஹ் அங்க பிறந்த அன்னைக்கு என்ன செய்தான், அவங்க பிறக்கிறாங்களா சிலைகள் எல்லாம் குப்புற தலை குப்புற எல்லாம் விழுந்துருச்சு. இது எப்படி யாருக்கு சொல்ல இயலும்? இது எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு இங்க ஒரு சிலை விழுந்திருந்தா கூட அதை யாரு கண்டுபிடிக்க இயலும்? ரெண்டையும் எப்படி ஒருத்தருக்கு பார்க்க இயலும்? இதெல்லாம் கட்டுக்கதை நமக்கு விளங்குது. ரசூலுல்லாஹ் புகழ்றது இதெல்லாம் கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய மெத்தேடு கிடையாது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது நடந்த அதிசயங்கள் என்ற பெயர்ல மௌலிது கிதாபுல எழுதி வச்சுக்கிறத பாக்குறீங்க. பிறந்துட்டாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே எல்லா குழந்தையும் மாதிரி பிறந்த என்ன செய்வாங்க, மொட்டை அடிப்பாங்க, தொப்புள் கொடியா இருப்பாங்க, அது மாதிரி உள்ள சடங்குகள் எல்லாம் செய்வாங்க. இப்படி சொல்லிட்டு போறதை விட்டுவிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு சேர்க்கணும் இல்லையா? குழந்தை பிறந்த உடனே மலக்குகளை போக சொல்றாங்கல்ல, ஓடு எல்லாரும் மலக்கெல்லாம் குடியாண்டாங்களாம். வானவர்கள் எங்க மக்காவுக்கு வந்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே மலக்குகள்லாம் வந்து என்ன செஞ்சாங்களாம், ஒவ்வொருத்தராக வந்து ஜியாரத் பண்ண வர்றாங்களாம். ரசூலுல்லாஹ் கியூல நின்று கொண்டு, வேற ஒண்ணுக்கு வரல, அந்த குழந்தைய பார்த்தாவனு. ஒரு கடைசி நபி பிறந்து விட்டார்னா நம்ம பார்த்து ஆகணும், அதில் அனுப்பி வைக்கிறானா. போட்டி போட்டு கொண்டு மக்கள்லாம் வர்றாங்களாம். வாத்தத்து மலாய்க்கத்து சமாய் தசூருகு யாரப்பனா என்று சொல்லக்கூடிய சுபான மௌலிதுல வரு வானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் பண்ண வந்துட்டாங்க. எதுக்கு ஜியாரத் பண்ண வர்றாங்களா? வதனாலுமி ருயாஹு அஷ்ரஃப மக்ஸதி, அவர்களை பார்ப்பதன் மூலமாக ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அதை பார்த்து பண்ண எப்படியாச்சு, இந்த மலக்குக்கு என்ன லட்சியம்? நம்மளுக்காவது ஒரு அமலை கொண்டு சொர்க்கம் நரகம் இருக்கிறது, அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். முதல்ல மலக்குகளுக்கு இது உண்டா? மனுஷனுக்காவது இப்படியான விஷயங்கள்லாம் உண்டு. என்ன உண்டு? நம்ம அவரை போய் பார்க்கணும், இவரை போய் பார்க்கணும், அவர் எப்படி பாரு பார்க்கணும், நமக்கு அப்படின்னா ஒருத்தர் பார்க்க ஆசைப்படுவோம். ஒரு தலைவரை, ஒரு முக்கியமான ஆளை, ஒரு மார்க் அறிஞரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருக்க மாட்டோம்னா பார்த்தா நல்லா இருக்குமே ஒரு ஆசைப்படுவோம். அப்படியெல்லாம் மனிதனுக்கு இருக்குமே தவிர மலக்குகளுடைய தன்மை அதுவா? உடனே எதுக்கு வர்றாங்களா? அல்லாஹ் ஏதோ வேலை கொடுத்து அனுப்பி வந்தா ஒத்துக்கலாம். மலக்குகளை அனுப்பி இந்த வேலையை பாருங்க அந்த வேலையை பாருங்க அல்லாஹ் அனுப்புனா அது ஓகே. இந்த அவங்க வேலைக்கெல்லாம் வரலையா, இந்த பார்த்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கணுமா, அதுக்கு தான் வந்தாங்க. மலக்குகளுக்கு என்ன பாக்கியம் இருக்குது அவங்களுக்கு? பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன? அவங்களுக்கு அல்லாஹ் என்ன வேலையை கொடுத்தா செஞ்சுட்டு இருப்பாங்க. நின்றுட்டே இருப்பாரு. குனின்னு சொல்ற வரைக்கும் குனிய மாட்டார். குனின்னா குனிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. தலையை தூக்குங்கிற வரைக்கும் அவரு தூக்க மாட்டார். லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் சரி. மலக்குகளுடைய வேலை என்னன்னு கேட்டா, லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளை இடுகிறானோ அதை மீற மாட்டார்கள், சொன்னதை செய்து முடிப்பார்கள். லா யஸ்பிகூனஹு பில் கௌலி, அல்லாஹ்வை முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள். வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவனுடைய கட்டளை பிரகாரமே செயல்பட்டு முடிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மலக்குகளுடைய தன்மை இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக மலக்குகள் எல்லாம் வந்தாங்களாம். வந்துட்டு என்ன செஞ்சாங்களாம், அதுல வந்து முத்து, பவளம், மாணிக்கம் இதெல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு தங்க தட்டை வேற கொண்டு வர்றாங்களாம். தங்கத்துல தட்டான், அதுல அங்கிட்டு பார்க்க முத்து பதிச்சிருக்கான், அங்கிட்டு பார்க்க பவளம் பதிச்சிருக்கான், அங்கிட்டு பார்க்க மாணிக்கம் பதிச்சிருக்கான். அப்படி கண்கொள்ளாத ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அவங்கள வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்ய, அதை வச்சு குளிப்பாட்டுறாங்களாம். அதுக்கு அந்த ஊர்ல உள்ள ஆளுங்க செய்ய மாட்டாங்களா? இதெல்லாம் மலக்குமார்களுக்கு இதான் வேலை. மலக்குமார்கள் வந்து வகையை கொண்டு வருவாங்க, ஒரு அது ஓகே. இதெல்லாம் தான் ஊர்ல உள்ளவங்க குளிப்பாட்டுற வேலையை எல்லாரும் செஞ்சிருவாங்களே. இப்படி எல்லாம் கசலூஜிலாஹு ஹத்தமுஹு பி காத்தமின் வந்து என்ன செஞ்சாங்களா, அந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு முத்திரை ஒன்று வச்சாங்களாம். இதுதான் நபி ஆயிட்டேன்னு அப்பவே முத்திரை வச்சுட்டா 40 வயசுல நபியாக போய் தடுமாற்றாங்க. ரசூலுல்லாஹ் தடுமாறுறாங்க. பிறந்த குழந்தைய வந்து பார்த்து கழுவிட்டு அப்பதான் சீல் வைக்கிறாங்களாம். முதுகுல ஒரு சீல் ஒன்று போட்டுட்டு நீ இப்போது நபி ஆயிட்டேன்னு முத்திரை வச்சுட்டு போயிட்டாங்களாம். அதுதான் அது தம்மத் பி ருயத்திஹி நுபுவத் அஹ்மதி, அகமதுடைய நுபுவத் அதை கொண்டுதான் முழுமை அடையுது. அப்பவே நபிங்கிறாங்க, பிறந்தவங்க நபியா. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மலக்கள் வந்தாங்களாம், குளிப்பாட்டினாங்களாம், இது பண்ணாங்களாம், அவங்களை பார்த்து பார்த்து ரசிச்சாங்களாம், கியூல இருந்தாங்களாம், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க,
ஒரு முத்திரை ஒண்ணு வச்சுட்டு போயிட்டாங்க, அதான் நபிங்கிற முத்திரை. அப்படித்தானே நபி ஆக்குறான்ல? அப்ப அப்பவே நபி ஆயிட்டாங்களா அவங்க? இல்ல. அவங்களோட 40வது வயசுல ரசூலுல்லாஹ் நபி ஆகுறாங்க. பிறந்த உடனேயே நபிங்கிற மாதிரி ஒண்ணு நடக்குது. அதோட பரவாயில்ல. அந்த குழந்தை என்ன செஞ்சாங்களா, மலக்குகள்லாம் தூக்குனாங்களாம். தூக்கிட்டு போய் உலகத்தை பூரா சுத்தி காட்டுவான் நல்லா சொன்னானா. அல்லாஹ் சொன்ன குழந்தைக்கு சுத்தி காட்டினா என்ன வழங்கு? அப்பதான் குழந்தை பிறந்திருக்குது, சுத்தி காட்டுற ஒரு வயசுல சுத்தி காட்டினாலும் பரவாயில்ல. அல்லாஹ் என்ன பண்ணா, யார பண்ணா, மூணு கிதாபுல எழுதிக்கிறாங்க. நாதாஹு ரஹ்மானு, ரஹ்மான் கூப்பிட்டான் மலக்குகளை. மலக்குகளே கூப்பிட்டான் அல்லாஹ். என்ன கூப்பிட்டானா? அன்பூபிஹி, இவருக்கு சுட்டி காட்டுங்கள். பில் அரிசி, முதல்ல அரிசி கொண்டாந்து காட்டுங்க. இந்த குழந்தைய உடனே தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு எங்க வரணும்? அரிசி கொண்டு வந்து காட்டி போடுங்க. சரி, அரிசி மட்டும் காட்டக்கூடாதான். தாரின் நைமில் அருகதி, என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்குத, அதையும் சேர்த்து காட்டுங்க. அரசை காட்டுங்க, அப்புறம் சொர்க்கத்தை காட்டுங்க. அதோடு நிறுத்திக்கிறாதீங்க. சும்மா அரிலூகால் கலாயிக்கு குள்ளிகா, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகள்கிட்ட இந்த குழந்தையை கொண்டு போங்க. இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா பிறந்த உடனே அந்த மலக்குகள் தூக்கிட்டு எங்க வராங்க? எங்க எல்லாம் மனித குலம் இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் காட்டுமா. பிறந்துட்டார் காட்டணுமா. மலக்குகள் வந்து நினைஞ்சாங்களாம், அரசு தூக்கி கொண்டே காட்டினாங்களாம், சொர்க்கத்தை கொண்டே காட்டினாங்களாம். அப்புறம் உலகம் முழுசு மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி வந்தாச்சு. மனிதர்களுக்கு மட்டும் காட்டலையா? மின்குள்ளி ரூஹானின், ரூஹு உள்ள, உயிர் உள்ள, ஆடு மாடுகளாம் கூட ரூஹு உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கொண்டே காட்டுங்கள். குள்ளி முஜஸ்ஸதின், உயிர் உள்ளதுக்கு மட்டுமல்ல, உயிர் இல்லாம சடலமா இருக்குத அதுக்கெல்லாம் காட்டு நல்லா. அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இமயமலையில கொண்டாந்து காட்டிருப்பாங்க. பாத்துக்க, உயிரற்ற ரசூலுல்லாஹ்வை தூக்கிட்டு வந்து மலக்குகள் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு பொருளையும் தரையில, கடல்ல, அது என்னென்னலாம் உலகத்தில் இருக்கிறோம், மரம் செடி குடிக்கலாம் கொண்டு போய் இவர் தான் முகமது, இவர் தான் முகமது மலக்கு காட்டினாங்களாம். இதுல என்ன நன்மை? என்ன அல்ல லூசாவ இதுக்கு இது காட்டு என்ன நன்மை? இதை கொண்டு மரத்தில் கொண்டே காட்டு, கடல்ல கொண்டே காட்டி, மலையில கொண்டே காட்டி, இதெல்லாம் என்ன நன்மை? இப்படி நான் கேட்கிறேன். காட்டுனா அவங்களுக்கு தெரிகிறதுக்கு தானே காட்டணும். அல்லாஹ் வந்து பயனற்றது செய்ய மாட்டான். அவரை கொண்டே காட்ட சொல்றான், அரசை கொண்டே காட்ட சொல்றான். அரசை கொண்டே காட்ட சொன்னா எது காட்ட சொல்லுவான்? அரசை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பவே அதுக்கு தானே. சரி, குழந்தைகளை தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கிறோம். சொர்க்கத்தை எல்லாம் காட்ட சொல்லிவிட்டான். இது நெசமா இருந்தா மேராஜுக்கு போனாங்கல்ல, அப்ப ஏன் ஒண்ணு விசாரிக்கிறாங்க இது என்ன அது என்ன? ஏற்கனவே பிறந்தவன பார்த்தாச்சுல, இப்ப பிறந்தவனே பார்த்தாச்சு. பிறந்தவன என்ன பண்ணியாச்சு? சொர்க்கத்தை பார்த்தாச்சு, அதை பார்த்தாச்சு, இதை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சுன்னு வைங்க. பார்த்தாச்சு. பிறகு மேராஜை கூட்டிட்டு போறாங்கல்ல, அப்ப ஜிப்ரீல்ட்ட கேட்கறாங்க, இது என்ன, அந்த ஆறு என்ன, அந்த மரம் என்ன, இந்த இவர் யாரு, அவர் யாருன்னு ஒருத்தரே கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் விளக்குறாரு, இதான் இப்ராஹிம், இவர் தான் ஆதம், இந்த பக்கம் இருக்கிறவங்க சொர்க்கவாசிங்க, இந்த பக்கம் இருக்கிற நரகவாசிங்க, இவங்க எல்லாம் இந்த தப்புக்காக நரகத்தில் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொர்க்கம் நரகத்தில் ஒவ்வொன்றையும் பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவுமே தெரியல கேட்கறாங்க. அப்ப என்ன விளங்குது? முன்னாடி காட்டலன்னு விளங்குது. மேராஜுக்கு போய் அவங்களுடைய 40 வயசுக்கு மேல நபி ஆன பிறகு அல்லாஹ் வந்து அழைச்சிட்டு போன அது உண்மை. அப்படி அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது கூட என்ன தெரியல என்று கேட்டா, அந்த சொர்க்கமோ நரகமோ மற்ற எதுவோ உங்களுக்கு தெரியல. எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப காட்டலன்னு விளங்குதுல, காட்டுனது அர்த்தம் இல்லைன்னு விளங்குதுல. ஒண்ணு காட்டலன்னு விளங்குது. அப்படி காட்டி இருந்தால் அர்த்தம் இல்லாதனால, அர்த்தம் இல்லாத அல்லாஹ் செய்வானா? அல்லாஹ் வந்து எதை வேஸ்டா வீணான காரியத்தை செய்வானா? அல்லாஹ் ஒரு காலத்திலும் வீணான காரியம் செய்ய மாட்டான். எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு தத்துவமோ அர்த்தமோ இருக்கும். அர்த்தமற்ற காரியத்தை நம்மளே செய்ய மாட்டோம் போது அல்லாஹ் செய்வானா? இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இன்னும் பாருங்களேன், ரசூலுல்லாஹ் மௌலிது கிதாபுல உள்ள கும்பிட்டுமே, இந்த மௌலிது தான் ரசூலுல்லாஹ் பேர்ல உள்ள கட்டுக்கதைக்கு முக்கியமான ஒரு அடிப்படை இங்க இருக்கா சொல்ல வரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அவங்க பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர் என்ன பண்றாரா, அந்த குழந்தையை தூக்குறாராம். பாட்டனார் தூக்கி இருப்பாரு கண்டிப்பா, அதுல ஒண்ணு ஆதாரம் தேவையில்லை, தூக்கினாரு. சரி, தூக்கிட்டு என்ன செய்யறாரு? பாட்டு படிக்கிறாரு. அதான் பாயிண்ட். குழந்தைய பேரப்பிள்ளையை தூக்கி வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் ஒரு பாட்டு படிக்கிறார். எப்படி பாட்டு படிக்கிறாரு? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி, எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவனுக்கு எல்லா புகழும். ஹாதல் குலாம், இந்த அழகான ஒரு தூய்மையான ஒரு நல்ல குழந்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு வந்து படிக்கிறாரு. அப்புறம் படிக்கிறாரு, கது சாத பில் மகதி அதல் கில்மானி, தொட்டில இருக்கும் பொழுதே எல்லா குழந்தை உலகத்து குழந்தைகள்லாம் தலைவராகி விட்டாருங்கிறாரு. யாரு? அப்துல் முத்தலிப். இந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு, இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தையை தந்திருக்காருன்னு சொன்னா அது வரைக்கும் ஓகே. அடுத்த வரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, அது சாதபில் மகதி அலல் கில்மானி, தொட்டில இருக்கும் பொழுதே உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் இவர் தலைவர் ஆயிட்டாரு. அப்துல் முத்தலிப் வைவர்மா, இது குழந்தைகள் தலைவராக இருந்தாங்களா ரசூலுல்லாஹ்? இது எப்படி கண்டுபிடிச்சாரு? எல்லா குழந்தைகளும் கூட்டி ஒரு இடத்துல திரட்டி வச்சு பார்த்து இவர் தான் இந்த குழந்தைகள் எல்லாம் தலைவர்னு அறிஞ்சாரா? அதாச்சும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு, என்ன செய்யறாருன்னு கேட்டா,
அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி. குழந்தையை பார்த்து பேசுறாரு, பேரப்பிள்ளையை பார்த்து, குர்ஆன்லயே அல்லாஹ் உங்களுக்கு அகமது என்று சொல்லி இருக்கிறான். யாருக்கு? ரசூலுல்லாஹ் அப்பதான் பிறந்திருக்கிறாங்க, குர்ஆனே இப்ப வரல, நபியா கூட ஆவல, 40 வயசுல குர்ஆனே வரப்போகுது, வராத குர்ஆனை இவர் பார்க்கிறாரு. அல்லாஹ் தராத குர்ஆனை என்ன செய்யறாரு? இவர் அப்துல் முத்தலிப் பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? குர்ஆன்லயே அல்லாஹ் உங்களை அகமதுங்கறானே, நீங்க லேசப்பட்ட ஆளா? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய குர்ஆன் ரசூலுல்லாஹ் காப்பி அடிச்சிட்டாங்களா? அப்ப குர்ஆன்லயே அகமதுன்னு இருக்குது, அப்துல் முத்தலிப் இப்படி சொல்லுவாரு. நம்மள எல்லாம் கிறுக்கனாக்கிருக்காங்க மௌலூதுங்கிற பேர்ல, நம்மளை எல்லாம் விவரம் கட்ட ஆட்களை நினைத்துக் கொண்டு நம்மளும் அரபியில இருக்க அர்த்தம் தெரியாம படிச்சுட்டு இருக்கிறோம். இதை ஓதுனா பரக்கத்து, இது ஓதுனா பொய் அம்புட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்களே, மன் கதப அலைய முதாமிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார். யார் ஒருத்தன் என் பெயர்ல பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் நரகத்திலே தன்னுடைய இடத்தை முன்பதிவு செய்யட்டும்ங்கறாங்க. இது நேரடி நரகம் இப்படி பொய் சொன்னீங்கன்னா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுதே அந்த குர்ஆன் இருந்த மாதிரியும், அந்த குர்ஆன்ல இவங்களை பத்தி குறிப்பிட்ட மாதிரியும், அது அப்துல் முத்தலிப் சொன்ன மாதிரி வருது. இது எப்படி பொய்ன்னு விளங்கலையா? அப்ப இது குர்ஆன், அப்ப இது அப்துல் முத்தலிப் படிச்சிருக்க முடியாது. இது மௌலூத் கிதாப்ல இருக்குது. அப்ப நீங்க தான் குர்ஆன்ல எல்லாம் அகமதுன்னு ஒரு ஆள் வருவார் என்று இதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க உலமாக்கள். அது குர்ஆன் விளங்கிட கூடாது, முந்தைய வேதங்கள். அப்படியே அர்த்தம் வியாக்கியானம் எழுதுன கிறுக்கன் எழுதிவிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. எவனோ ஒரு கிறுக்கன் எழுதியிருக்கான், இதையே நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டாபிக் முடிஞ்சிடும். இந்த உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய கௌரவம் அவங்களை தடுக்கும். இத்தனை வருஷமா ஒருத்தர் கண்டுபிடிக்கலையே, இதை நம்ம ஓதிக்கிட்டு இருந்துட்டோமே, இப்ப போய்கிட்டு ஆமா தப்பு தாண்டோம்னா இத்தனை வருஷமா ஏன்டா சொல்லலன்னு கேட்பாங்களே. அப்ப எப்படியாவது நியாயப்படுத்தணுமே என்ன பண்றாங்க தெரியுமா? அப்துல் முத்தலிப் சொன்னாரு, அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. குர்ஆன்லயே அல்லாஹ் அகமதுன்னு பேர் வச்சுட்டான்னு சொன்னா குர்ஆன் முந்தைய வேதம் வச்சுக்கணும். தௌராத் இன்ஜீல் ரசூலுல்லாஹ் பத்தி இருக்குல்ல, அதைத்தான் அவரு படிச்சுட்டு அவரு சொல்றாரு அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிறோமே, தௌராத்னு வச்சுக்கிறோம். தௌராத்துல அகமதுன்னு ஒருத்தர் வருவார்னு இருக்குது. இவர் தான் எப்படி தெரியாது? தௌராத்துல என்ன இருக்கு? அகமதுன்னு ஒருத்தர் கடைசியா ஒருத்தர் வருவாரு, முகமது ஒருத்தர் வருவாரு, அப்படித்தான் இருக்குமே தவிர ஏன் பேரப்புள்ளதான் அதுன்னு இருக்கு தெரியுமா? அது எப்படி கண்டுபிடிச்சாரு இவரு? தௌராத்துல அகமதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்க தான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஏதாவது அடையாளம் காட்டினானே இவருக்கு? அப்ப என்ன வியாக்கியானம் கொடுத்தாலும் பொய்யாக தப்புன்னு நல்லா தெரியுது. அது மாத்திரம் இல்ல, மக்தூபன் அலல் ஜினானி, சொர்க்கத்துல வேற அல்லாஹ் எழுதி போட்டு வச்சுக்கிறானா இதை இந்த மாதிரி பிறந்துட்டாருங்கிற செய்தியை சொர்க்கத்தில் வேற எழுதி போட்டு வச்சுக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரால இட்டு கட்டி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நல்ல விளைக்கிறேன்னு அவங்களுடைய 40வது வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில உள்ளதுக்கு பாருங்க, அதுக்கு தான் ஆதாரம் இருக்குங்க. பிறந்ததுல 40 வயசு வரைக்கும் உள்ளதுல எல்லாம் 95% கட்டுக்கதை தான். ஏன்னு கேட்டா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு குழந்தை என்று அந்த காலத்துல பார்த்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதன் உங்களுக்கு தெரியாது. சாதாரண ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு அசைவையும் குறிச்சா வச்சிருப்பாங்க, குறிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. பிரமுகர், முக்கியமான ஒரு பிரமுகருடைய குழந்தை என்றால் வேணா குறிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க ஒரு அந்த ஊர்ல உள்ள அப்துல்லா தகப்பன் இல்லாத, தாய் இல்லாத ஒரு அனாதையா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் குறிச்சு வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவங்கள இன்னொருவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் ஆக்கிவிட்டான். அடுத்தவருக்கு சுமையா போய் பாட்டனாட்டையும் பெரிய தாட்டையும் வளர்றாங்க. இவங்களுடைய வரலாறுல என்னத்தை குறிச்சு வைக்க என்ன இருக்குது? குறிச்சு வைக்கிறாங்க, ஒரு தாயோ தந்தையோ இருந்தவன குறிச்சு வைப்பாங்க. நம்ம பிள்ளை நினைச்சு அப்படின்னு குறிச்சு வைப்பாங்க. தாய் குறிச்சு வைக்க தாயும் இல்ல, குறிச்சு வைக்க தந்தையும் இல்ல, பாசம் செலுத்தின பாட்டனாரும் இல்ல, ஏதோ வளர்த்தாரு ஒருத்தர், அப்பு தாய்மன் ஒருத்தர் வளர்த்தாரு. இப்படித்தான் அவங்க வரலாறு இருக்கே தவிர இதுல எழுதுறது பூராவே பொய்யாத்தான் இருக்கும். அதோட என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு அவங்களுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பிறக்கும் போதே ஹத்னா செஞ்சு பிறந்துட்டாங்க. பிறக்கும் போதே துப்புள் கூட அறுத்து தான் பிறந்தாங்க. பிறந்தவன எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த குழந்தையில தொப்புல என்ன செய்யணும்? கொடி மாதிரி தாயுடைய கருவறை வரைக்கும் கனெக்ஷன் இருக்கும். பிறந்து முடிச்சவன என்ன செய்வாங்க? அந்த தொப்புல அந்த கனெக்ஷனால தொப்புல என்பது தொப்புளுங்கிற அடையாளமே பிந்தி தான் நம்ம தொப்புள் இருக்கிறோம். அது ஒரு வழி, அது கனெக்ஷனுக்குரிய ஒரு வழி. அந்த இடத்தை அறுத்து விட்டு தொப்புள் ஆகிடுது இல்லையா? அப்ப தாயுடைய கருவுக்கும் மனிதன் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு தான் தொப்புள் என்பது. அந்த தொப்புள் கொடி அறுத்து விடுவாங்க பிறந்த உடனே. ரசூலுல்லாஹ் அப்படி நடக்கலையா? பிறக்கிறாங்களா அப்படி தனியா துண்டை விழுந்துட்டாங்களா? தாயோட இந்த தொடர்பு இருக்கலையா? தொப்புள் கொடியை கொண்டாந்து ஒரு ஆளை அறுக்க கூடாதுங்கிறதுக்காக அறுத்தா என்ன செய்யணுமா? அந்த குழந்தையுடைய அந்த அவுரத்தை மறைவிடங்களை பார்க்க வேண்டியது வந்துருமா? யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றானா? அப்படியே இந்த தொப்புள் கொடி அவனே அறுத்து பண்ணிட்டான். ரெண்டாவது சுன்னத்து பண்ணப்பட்டு தான் பிறந்தாங்க.
பிறக்கும் போதே சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்துட்டாங்க, ஹத்னா செஞ்சிருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் அவிழ்த்து விடுவாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஹதீஸ்கள் இருக்குது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறக்கும் பொழுது உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யார் சொல்றான்னு கேட்டா அப்பாஸ்ங்கிறவங்க அறிவிக்கிறதாக அந்த செய்தி எழுதி வச்சுக்கிறாங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராகவும், உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூனன் மஸ்ரூரன், அவங்க தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராகவும் அதே நேரத்தில் வந்து ஹத்னா செய்யப்பட்டவராகவும் அவர் பிறந்தாரு அப்படின்னு அப்பாஸ் சொன்னதாக இப்னு அப்துல் பர்ங்கிறவங்க அறிவிச்சுட்டு அவங்களே சொல்றாங்க, லைஸ இஸ்னாது ஹதீஸில் அப்பாஸ் ஹாலா பில் காயிம், அப்பாஸ் வழியாக அறிவிக்கிற இந்த செய்தி வந்து ஏற்கத்தக்க செய்தி அல்ல, இது ஒரு பொய்யான செய்தி, அப்பாஸ் பேரை பயன்படுத்தி இப்படி சொல்கிறார்கள்னு எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவரே சொல்லிவிடுறார். இப்னு அப்துல் பர் அவர்கள் தான் இந்த நூலை வந்து தன்னுடைய நூலில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு கீழே குறிப்பிடுறாரு, இது தவறான செய்தி, பிறக்கும் போதே ஹத்னா செஞ்சு பிறந்தாங்க என்பது ஏற்கத்தக்க செய்தி இல்ல அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா இப்னு உமர் சொன்னதாக வருகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரல. இப்னு உமர் சொல்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செஞ்சு பிறந்தாங்கன்னு சொல்லி. இப்னு உமரே அதை பார்த்திருக்க முடியாது. இப்னு உமர் எப்படி பார்த்திருப்பாரு? ரசூலுல்லாவோட 2-3 வயசு கம்மியான ஒரு உமர், அவரே ரசூலுல்லாஹ் பிறக்கிற போது பார்த்திருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் பார்க்கிறதா இருந்தா ரசூலுல்லாவோட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல உள்ளால் தான் பார்த்திருக்க முடியும். ரசூலுல்லாஹ் குழந்தையா பிறக்கும் போது ஒருவர் அதை நேரடியாக பார்த்தவரா இருந்தா யாரா இருக்கணும்? அவரு ரசூலுல்லாவோட ஒரு 20 வயசு கூடுதலா இருக்கணும். ஒரு 15 வயசு கூட இருந்தா நான் பார்த்தேன், போய் குழந்தையா இருக்கும்போது பார்த்தேன், சுன்னத்து பண்ணி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். உமர் சொன்னாலும் நம்ம ஏத்துக்க முடியாது. இதை இப்னு உமர் சொன்னார்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுவும் சரியில்லை. ஏன்னு கேட்டா இதை இப்னு உமர் சொன்னதாக சொல்லக்கூடிய ஆளு முகமது இப்னு சுலைமான் அப்படிங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இவர் வந்து நிறைய வந்து ஹதீஸை திருடி அடுத்தவங்க ஹதீஸை எடுத்து தாங்க ஹதீஸ் மாதிரி கொஞ்சம் கூட குறை சேர்த்து விட்டு அடிக்கக்கூடிய ஆள் இவரு அப்படின்னு சொல்லி தாரகுத்னி, பைஹகி போன்றவர்கள் எல்லாம் இவரை வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மேட்ரு. அதே மாதிரி ஹத்தீப் அபூபக்கர் என்பவர் ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாரு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா மின் கராமத்தி அலல்லாஹி அன்னி ஒளித்து மக்தூனன், நான் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்த பாருங்க அது அல்லாஹ் எனக்கு செஞ்ச கண்ணியம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் ஒரு செய்தி அடிச்சு விட்டுருக்காரு. இது யார் எழுதியிருக்கிறார் கேட்டா சுஃபியான் இப்னு முஹம்மது அல் மிஸ்ஸிசி என்ற ஒருத்தர் தான் அறிவிக்கிறார். இவர் வந்து ஹதீஸ்கள்ல வந்து நம்பகமானவர்கள் அறிவிக்கிறதுக்கு மாத்தமாக கொஞ்சம் கூட குறைய போட்டு அறிவிக்கிறாரு, கரெக்டான ஆள் இல்ல. இப்படியான ஆள்கள் மூலமாகத்தான் இந்த மாதிரி செய்திகள் அறிவிக்கப்படுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இது தவறு என்பதற்கு நம்ம நிறைய சான்றுகள் சொல்லலாம். என்ன சொல்லணும் சொல்ல போனா இவர் இப்னுல் கையும் கேட்கிறாரு, ஏப்பா ஹத்னா செய்யப்பட்ட மாதிரி பிறக்கிறது என்பது ஒரு சிறப்பா? பிறக்கிற குழந்தைகள் எத்தனை பேர் வந்து ஒரு 1000ல் ஒரு 10 குழந்தையாவது ஹத்னா செஞ்ச மாதிரியே பிறக்கும், அந்த தோல் இல்லாம பிறக்கும். பிறக்கிற குழந்தைகள்ல எத்தனை பேர் அது மாதிரி பிறக்குவாங்க, அது ஒரு குறைபாடு. எத்தனையோ குறைபாடுகள் இருக்கிற மாதிரி அந்த நுனி தோல் இல்லாமல் என்ன செய்யப்படும் சில குழந்தைகள் பிறக்கும் போதே பிறந்துடும். இது மாதிரி 100கணக்கில் பிறந்திருக்கு. இதுல என்ன சிறப்பு சொல்ல வர்றீங்க? இது யார் ஐவிட்னஸ் பார்த்தா இது எதுக்கு மக்கள்கிட்ட போய் சொல்றீங்க? இதனால என்ன அந்தஸ்து நீங்க நினைக்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி யாரு கேட்கிறார்? இப்னுல் கையும் அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. உண்மையில என்னன்னு கேட்டா ஹத்னா செய்யறதை பொறுத்த வரைக்கும் நம்ம வழங்கிக் கொள்ளணும், யாரு செஞ்சா அது எந்த தேதியில செஞ்சாங்கன்னு நமக்கு ரெக்கார்டு இல்லாம இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நபீன் ஆன பிறகுதான் கவனிப்பாங்க. 40வது வயசுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் கவனிப்பாங்க. சின்ன குழந்தையில ஹத்னா பண்ணி இருந்தால் அது நமக்கு ரெக்கார்டா கிடைச்சிருக்காது. ஆனா பொதுவான ஒரு அம்சம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள் இருக்கின்றன, அது வந்து இயற்கையான காரியங்களை போல இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், மக்காவில் இருந்த காபிர்கள் எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து என்று சொல்லிக் கொண்டார்கள். வழித்தோன்றல் என்று அந்த வழியில வந்தவங்க தானே. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த குறைஷிகள் எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்ல இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இப்ராஹிம் நபி சொன்ன எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க. சொல்றது இப்ராஹிம் நபி என்று சொல்லிக்கிறது, ஆனால் இப்ராஹிம் நபி செஞ்ச எதையாவது செய்யறாங்களான்னு கேட்டா செய்ய மாட்டேங்கிறாங்க. டோட்டலா இப்ராஹிம் நபியுடைய எல்லாத்தையுமே மாத்தி நாசமாக்கி வச்சு விட்டாங்க. ஆனால் அப்படி நாசமாக்கினா கூட 5 காரியம் மாத்திரம் இப்ராஹிம் நபி செஞ்சது அப்படியே செய்யறாங்க இவங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இப்ராஹிம் நபி செஞ்ச எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஒரு அல்லாஹ் வணங்க சொன்னதுக்கு பதிலா 360 பண்ணி வணங்கிட்டாங்க. ட்ரெஸ் போட்டு வணங்க சொன்னா நிர்வாணம் போய் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் அச்சத்தோட வணங்குன்னு சொன்னா சீட் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது வணக்கமாக்கிட்டாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காபிர்கள் வந்து மாத்திட்டாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட சில காரியங்கள் இப்ராஹிம் நபி காரியம் மிச்சமா இருந்துச்சு. அது 5 காரியம். அது என்ன 5 காரியம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஹத்னா பண்றது ஒண்ணு, எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க. இந்த ஹத்னா பண்றது என்பது இப்ராஹிம் நபிட்ட இருந்துச்சு, அதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றாங்க. இப்ப நம்மளும் செய்யறோம்ல, தொழுவ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், பள்ளியாசல் பக்கமும் வரமாட்டான், சுன்னத் மட்டும் கரெக்டா பண்ணிடுவோம். இப்ப பண்றோமா இல்லையா? இயற்கையா நடக்கிற 14 நூற்றாண்டு ஆயிட்டா கூட இஸ்லாத்தை அறவே பேட மாட்டான். கம்யூனிசம் பேசுவான், நாத்தியம் பேசுவான், முஸ்லீம்னு சொல்லிக்கிறான், அவங்க வீட்டு பிள்ளைக்கு கரெக்டா செஞ்சு விடுவான், சுன்னத்து பண்ணிடுறானே இல்லையா? இந்த மாதிரி மக்கா காபிர்கள் என்ன பண்ணாங்களாம், எல்லாத்தையும் விட்டு விட்டாங்க. இந்த 5 காரியத்தை மட்டும் செஞ்சாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டா ஹத்னா கரெக்டா பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இஸ்திஹ்தாத் என்று சொன்னா மறைவான இடங்களில் உள்ள முடிகளை நீக்கிறது, அக்குள்ள இந்த மாதிரி அந்த முடிகளை நீக்கிறது, அதை பண்ணிடுவாங்க. மர்மஸ்தானத்துடைய முடிகளை நீக்குவது, அக்குள்ள உள்ள முடிகளை நீக்கிறது. 3வது தக்லீமுல் அல்ஃபார், நகத்தை வெட்டிக்கிறது, கரெக்டா வெட்டிக்கிறாங்க. இந்த அரபிகள் ஜாகிலியா காலத்துல கூட அவங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டா, இந்த காடு மாதிரி இப்படி இருக்குவாங்க, சில அம்பு காடு பத்தி பெருசா இருக்கும், முட்டி எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க மத குருமார்கள் சொல்லிட்டு, அது அவங்கள்ட்ட கிடையாது. ஜாகிலியாக்களா இருந்தா கூட அவங்க கரெக்டா இருந்திருக்காங்க, கரெக்டா எடுத்துருவாங்களாம். அறியாம கால மக்கள் தான் இருந்தாலும் இந்த அக்குள் முடி மர்மஸ்தானத்து முடியெல்லாம் கரெக்டா நீக்கிடுவாங்க, அது செஞ்சிருவாங்க. நகத்தை வெட்டிடுவாங்க. ஜாகிலி மக்கள் தான், அபூஜஹில் உள்பட நகத்தை அப்படி வளர்த்து வச்சுக்கிறது கிடையாது, நகத்தை கரெக்டா வெட்டிடுவாங்க. மீசையை வந்து இப்படி வாயை மூடுற அளவுக்கு வைக்க மாட்டாங்க, கரெக்டா உதற அளவு கணக்கு பண்ணி வெட்டி எடுத்துருவாங்க. அப்ப மீசையை வெட்டுறது, அதே மாதிரி வந்து நகத்தை வெட்டுறது, அக்குள் முடியை நீக்கிறது, மர்மஸ்தானத்தில் உள்ள முடியை நீக்கிறது, சுன்னத்து பண்றது. இந்த 5 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் நபி வழிய அப்படியே கடைபிடிக்கிறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில 5889, 5891, 6297 இதெல்லாம் இருக்குது. இதுல நம்ம என்ன விளங்குறோம் கேட்டா, இந்த ஹத்னா செய்தல் என்பது ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடியே அவங்க சமூக வழக்கத்தில் இருந்து கொண்டிருந்தது. இப்ராஹிம் நபி காலத்துல இருந்து ரசூலுல்லாஹ் பிறந்த காலம் வரைக்கும், நபி அவர் காலம் வரைக்கும் பார்த்தா இதை கரெக்டா செஞ்சாங்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து புதுசா சொல்லி கொடுத்த ஒரு மேட்டரா இருந்தா தான் அவங்களுக்கு யார் ஹத்னா பண்ணான்னு கேள்வி வரும். இந்த ஹத்னா என்பது ரசூலுல்லாஹ் முதல் கொண்டு வந்தாங்களா? இல்ல. ஹத்னா என்பது இப்ராஹிம் நபி மூலமா வந்திருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் எத்தனை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இப்ராஹிம் நபி கொண்டு வந்த அந்த சுன்னத்து செய்கிற முறை அன்றைய ரசூலுல்லாஹ் பிறக்கக்கூடிய காலத்திலும் அந்த மக்கள்கிட்ட காணப்பட்டுச்சு. அப்ப நம்ம என்ன விளங்கிற முடியும்? எல்லா காரியம் செஞ்ச மாதிரி அதை பண்ணிருப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் செஞ்சிருக்காங்கல்ல, அலிக்கு செஞ்சிருக்கிறாங்க. அபூஜஹில் சுன்னத்து பண்ணப்பட்ட ஆள் தானே. ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து அபூஜஹிலுக்கு சுன்னத்து பண்ணப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு பண்ணப்பட்டுச்சு. அப்ப அபூஜஹிலுக்கு யார் பண்ணா? ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி அபூஜஹிலுக்கு பண்ணியிருந்தாங்கல்ல. அபூஜஹிலுக்கு அவங்க தாத்தாவோ பண்ணாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த சுன்னத்து என்பது என்னமோ ரசூலுல்லாஹ் தான் முதல் சொல்லி கொடுத்த மாதிரியும், அதனால அவங்களுக்கு பண்ணாம விடுபட்டு இருக்க கூடாது. அப்ப ஏதாவது ஒரு கதையை கொண்டாடணும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த சுன்னத்து செய்யற முறை எப்படி வச்சுன்னு இவங்களுக்கு விளங்கல, இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கல, இவங்க ஐடியா பண்றாங்க சுன்னத்துன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து 40 வயசுல வந்தா நபிங்கிறாங்க, சுன்னத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு செய்யாமல் இருந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் ஐடியா பண்றாங்க. பிறக்கும் போதே செஞ்சுட்டாங்க, இது கதை டேலி ஆயிரும். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து 40க்கு பிறகு செஞ்சா இருக்காது இருக்கும்ல, 40க்கு பிறகு ரசூலுல்லாஹ் சுன்னத் செஞ்ச ஆதாரம் கிடையாது, நம்மளை எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அப்பன்னா ரசூலுல்லாஹ் சுன்னத் இல்லாம இருந்தா நல்லா இருக்காத, அதுக்கு என்ன பண்ணிடுவோம், நம்ம ஒரு கதையை உண்டாக்கிடுவோம், பிறக்கும் போதே செய்யப்பட்டாங்க, உனக்கு அந்த கதையெல்லாம் தேவை கிடையாது. இது ரசூலுல்லாஹ் உண்டாக்கின சுன்னத்து கிடையாது, இது இப்ராஹிம் சுன்னத். ஹத்னா பண்ணுவது என்பது யாருடைய சுன்னத்து? இப்ராஹிம் நபியுடைய சுன்னத். அதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் மூசா நபிக்கு பண்ணப்பட்டுச்சு, ஈசா நபிக்கு பண்ணப்பட்டுச்சு, எல்லா நபிமார்களுக்கும் பண்ணப்பட்டதாக பைபிள்ல கூட எடுத்து பார்க்கலாம். எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் சொல்லி பைபிள்ல இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்த எல்லாருமே செய்தார்கள் வருகிறது. இது ஒரு மேட்ரு. அதனால அரபுகள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரியில 6299 என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் எனக்கெல்லாம் ஹத்னா செஞ்சுட்டாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்களே அப்பெல்லாம் வந்து அவங்க மௌத்தா போகும்போது எனக்கு ஹத்னா செஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அவரை விளக்கம் செய்யறாரு, கானூலா யக்தினூர் ரஜுல ஹத்தா யுத்ரிக,
பருவ வயசு அடைஞ்சாதான் கொத்தனா செய்யறது அந்த சமுதாயத்தில் வழக்கம் அப்படிங்கிறாரு. ஒரு 15 வயசு ஆகும்போது சுண்ணத்து பண்ணிடுவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எனக்கு ஒரு 15 வயசு இருந்துச்சு, எனக்கு சுண்ணத்தெல்லாம் பண்ணிருந்துச்சு அப்படின்னு இப்ப நம்ம சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 6299 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதினாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்து ராஜாக்கள் மன்னர்களுக்கு வந்து கடிதங்களை அனுப்பி இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அழைக்குவாங்க. அப்படி அழைக்கிற இடத்துல ஹெர்குலிஸ் என்ற மன்னருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. அவர் கடிதம் எழுதின உடனே அந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா மக்களை எல்லாம் சபையெல்லாம் கூட்டுறாரு. நான் ஒரு கனவு கண்டேன் மக்கள்கிட்ட சொல்றாரு. நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல என்ன வருதுன்னு கேட்டா கத்னா செய்திருக்கக்கூடிய ஒரு ராஜா வந்து அவர் வந்து விட்டார், அவர் இந்த உலகத்தை எல்லாம் ஆள போகிறாரு, அவர் ஜெயிக்க போகிறார், இப்படி ஒரு கனவு நான் கண்டேன் அப்படி சொல்றார். யாரு? ஹெர்குலிஸ் மன்னர் வந்து தன்னுடைய சமூக மக்களை எல்லாம் அரசவை பிரதானிகளை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு இந்த ஒரு ராஜா ஒருத்தர் கனவுல எனக்கு தெரியும், கனவுல சில விஷயங்களை காட்டலாம், ஜோசியம் இல்லை இது, கனவுல நடக்கக்கூடிய செய்திகளை பற்றி ஒரு முன்னறிவிப்பு வரலாம். அவர் கனவுல கண்டதை சொல்றாரு. ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு சுன்னத் பண்ணி இருக்குது, அந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு உலகத்தில் ஆள போகிற மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்ப வந்து யார் கத்னா பண்றவங்க யார் இருக்கிறாங்கன்னு கேட்கிறாரு. கத்னா பண்ற மாதிரி எனக்கு காட்டப்பட்டுச்சு, கத்னா பண்ற ராஜா ஆட்சி பண்றாருன்னா எந்த சமுதாயத்துல கத்னா பண்ணுவாங்கன்னு விசாரிக்கிறார். சபையில உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க லைஸ யக்ததுனு இல்லல் யஹூத், யகூதிகள் தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கத்னா பண்ணுவாங்க, யூதர்கள் மத்தவங்க யாரும் பண்றது இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப யகூதிகள்னா பிரச்சனை கிடையாது, அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லை, இது வேற என்னமோ இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றிய செய்தி வருது. ஒரு ஆள் வந்து அரபு நாட்டில் வந்திருக்கிறாரு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தவரு, அவரை ஈமான் கொண்டவர், ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்திருக்காருன்னு தகவல் வருது. அவர் பிடிச்சிட்டு வாங்குறான். இந்த ஆளு பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த ஆளுக்கு முதல்ல கத்தனா பண்ணிருக்கான்னு பாருங்க. அரபு நாட்டில இருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு சஹாபி வந்திருப்பாரு, அந்த சஹாபியை பிடிச்சிட்டு வர சொல்லி இவருக்கு முதல்ல கத்தனா பண்ணிருக்கான்னு பாருங்க. ஆமா கத்தனா பண்ணிருக்கு, பிடிச்சுக்கொண்டு பாக்குறாங்க, கத்தனா பண்ணிருக்குது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவர் விசாரிக்கிறார் அந்த சஹாபிட்ட, எப்ப நீ யாரு, ஏன் கத்தனா பண்றீங்க, நீ எந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆளு, நாங்க அரபை சேர்ந்த ஆளு, அரபுகள்லாம் கத்தனா பண்ணுவாங்களா? ஆமா கத்தனா பண்ணுவாங்க. புதுசா யாரும் ஏதோ ஒரு கொள்கையை சொல்லி பிறந்திருக்கிறார் உங்க ஊர்ல? ஆமா முகமது ஒரு ஆள் பிறந்திருக்காரு. அந்த ஆள் தான், அவர் தான் கனவுல வந்தவருங்கிறாரு. யாரு? அந்த ஹெர்குலிஸ் மன்னர். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இவன் கனவெல்லாம் விட்டு தருங்க, ஒரு காபிருடைய கனவு, அது டாபிக் இல்ல. அரபுகள் கத்னா செய்வார்கள் என்ற ஒரு மெசேஜ் புகாரியில 7வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், பெரிய ஹதீஸ் 7வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா பண்றது என்பதற்கு நீங்க கதையெல்லாம் கற்பனை பண்ண தேவையில்லை. அந்த சமூகத்தில் அரபுகள்ட்ட ஒரு வழக்கமா இருந்தது, எல்லாரும் பண்ணுவாங்க, இப்ராஹிம் நபியிட்ட இருந்து தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு வழங்கணும்னா அதுல ஒரு குழப்பம் வராது. இது ஒரு கத்னா செய்யற மேட்ரு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது சஜிதாவுல பிறந்தாங்களாம், எல்லாருமே பிறக்கலையாம், இப்படி சஜிதாவுல விழுந்துட்டாங்களாம். இதெல்லாம் யார் பார்த்துருந்ததெல்லாம், இதெல்லாம் பெருசம் பார்த்த ஆளுக்கு தான் சொல்ல முடியும். பெற்ற தாய்க்கு சொல்ல முடியும், தாய் கூட சொல்ல முடியாது அந்த நேரத்தில், அவங்க இருக்கிற அந்த வேதனை அது கூட சொல்ல முடியாது. யார் பிரசவம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும், இந்த பிறந்த நேரத்தில் நடந்த செய்தி. அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னா ஏத்துக்கலாம், வஹீல் அல்ல அறிவிச்சு கொடுத்துருக்கலாம், அவங்கள இட்டுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லல. இது மாதிரி அவங்களுடைய பிறப்பை பற்றி ஏராளமான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இதுகள் எல்லாம் நம்ம வந்து களை எடுக்கணும். அவங்களுக்கு தெரியல இது ஒரு கட்டுக்கதை, இது குர்ஆனுக்கு மாத்தமான கதை, இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. வரலாறுன்னு சொன்னா அந்த கட்டுக்கதை தான் வரலாறு ஆயிடுச்சு. அது என்ன கதை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே சௌருங்கிற குகையில போய் என்ன செய்யறாங்க, தங்குறாங்க. 3 நாளைக்கு அங்க தங்குறாங்க. இதெல்லாம் அதிசாதாரணம் இருக்குது. எதிரிகள் எல்லாம் வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து எதிரிகள்ட்ட இருந்து காப்பாற்றப்படுறாங்க. இது சம்பவம், இது ஆதாரப்பூர்வமான சம்பவம். இதுல என்ன பண்றாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் எப்படி காப்பாற்றப்பட்டாங்க, அதுக்கு ஒரு கதை. எப்படி காப்பாற்றப்பட்டாங்களாம், குகையில போன உடனே என்ன செஞ்சான், ஒரு சிலந்தி அப்படி வலை பண்ணிருச்சான். குகை வாசல் நினைஞ்சிருச்சு. குகைண்டா என்ன, அதனுடைய வாசல்டா என்ன, ஒரு வலை வந்து அவ்வளவு பெருசா இருக்குமா என்ற அறிவு கூட இல்ல. 2 மனிதர்கள் உள்ள போயிட்டு வர்ற அளவுக்கு உள்ள ஒரு வாசல், அவ்வளவு பெருசுக்கா வலை பின்னு, வலை பின்றது அவ்வளவு பெருசுக்கு வலை பின்னு, ஒரு வலை இவ்வளவு பெருசுக்கா பண்ண ஒரு வலையை பின்ன முடியும். அப்படி சிலந்திகள் பின்னுவதும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உள்ளக போன உடனே எதிரிகள் எல்லாம் வந்துட்டாங்களாம்.
வந்தவன பாக்குறாங்களா வாசல்ல அவசரமா இல்ல உத்தரவு போட்டானா, உடனே என்னுடைய முகமது போய் காப்பாத்துண்டு உடனே சிலந்தி என்ன பண்ணிச்சான், சர சர சரன்னு என்ன பண்ணிச்சான், அந்த வலையை பின்னி விட்டுருச்சான். வந்து பார்த்தாங்களாம், வலை பின்னி இருக்குது. வலை பின்னி அப்படி உள்ள ஆள் போயிருக்க முடியும்? வாசல்ல சிலந்தி வலை பின்னி இருந்துச்சுன்னா உள்ளக்கு ஆள் போனா அது வலை பிஞ்சு இருக்குமே. இது முகமது பிறக்கிறதுக்கு முந்தைய பின்ன வலை மாதிரி தெரியுதுன்னு சொல்லி திரும்பிட்டாங்களாம். உள்ளக்க ரசூல்லா இருக்கிறாங்களாம், வாசல்ல சிலந்தி வலை பின்னி இருக்கலாம். இந்த வலை பின்றத அதோட நிப்பாட்டிக்கல. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, 2 புறா வேற வாசல்ல வந்து முட்டை விட்டு இருந்துச்சான், குஞ்சு பொரிச்சிருந்துச்சான். புறா இருந்து குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொன்னா இது ஒரு மனுஷன் உள்ள போயிருந்தா புறா இருக்குமா? ஓடி போயிருக்காதா? மனுஷன் நடமாட்டம் தான் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா குஞ்சு பொரிச்சது, அதே மாதிரி வந்து சிலந்தி வலை பின்னது, இது மாதிரிய குகையை போட்டு நீங்கள் இந்த சவுறு குகை என்ற கண்காட்சி யார் நடத்தினாலும் சரி அதுல ஒரு சிலந்தி வலையை போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஹிஜ்ரி 1400 போட்டு அந்த ஸ்டாம்பு போட்டாங்க இலங்கையில இருந்து. அப்ப கூட அந்த ஸ்டாம்புல சிலந்தி வலை தான் இருக்கும். இந்த ஹிஜ்ரத்தை பத்தி பேசக்கூடிய போட்டாலேயே ஹிஜ்ரத்துடைய சிம்பிள் என்ன ஆயிடுச்சு, இப்ப சிலந்தி வலைன்னு ஆயிரும். ஹிஜ்ரத்துக்காக வேண்டி என்ன போட்டாலும் சரி, ஹிஜ்ரத்துன்னு ஒரு புத்தகம் எழுதுறான்னு வைங்களேன், அவன் அட்டையில் என்ன பண்ணிடுவான், சிலந்தி வலையை போட்டு விட்டுவான். ஏன்னா சிலந்தி வலை தான் காப்பாத்திருக்கு. ஹிஜ்ரத்துல அல்லாஹ்வுடைய ரசூலை அபூபக்கர் எது காப்பாத்திருக்கு, சிலந்தி வலை காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதாச்சும் பரவாயில்லை. சொல்ல என்ன பண்ணாங்களாம், அந்த காபாவில் போனீங்கன்னா நிறைய புறாக்கள் பார்ப்பீங்க. புறா பார்த்திருக்கீங்களா? நீங்க டிவியில பார்த்தாலும் பார்க்கலாம், புறாக்கள் பறந்துகிட்டே இருக்கும். அது ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செஞ்சாங்களாம், இந்த புறா தான் என்னை காப்பாத்தி இருக்குது, அதனால இந்த புறாக்கள்லாம் ஹரம்ல இருக்கட்டும் சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களாம். அந்த புறாவுடைய வாரிசு தானே இப்ப இருக்கிறது. அந்த 2 புறா வந்து கூடு கட்டுச்சு பாருங்க, அந்த புறா கூடு கட்டின புறாவுடைய வாரிசு தான் எது இப்ப ஹரம்ல இருக்கு பாருங்க. இந்த புறாக்கள் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கல்ல, அந்த துஆ செஞ்ச காரணத்தினால நீங்க எல்லாம் போய் ஹரம்ல போய் இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அதுக்கு நன்றி கடனாக ரசூலுல்லாஹ் ஒரு நல்வாழ்த்து சொன்ன உடனே அந்த புறாக்கள்லாம் ஹரம்ல வந்துருச்சான். அதான் இப்ப வந்து மக்கா ஹரம் சரி ஃபுல்லா நிறைய புறாக்கள் பறந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் கதை. இந்த புறாவுக்கு ஒரு கதை, இந்த புறா அவங்களை காப்பாத்துனுச்சு. இது வந்து இந்த சம்பவம் இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளதா? சிலந்தி வலையை கொண்டு காப்பாற்றினான் என்று நீங்க நம்பினீர்களே, ஆனால் குர்ஆனை நீங்கள் மறுத்தவர்களாயிரும். குர்ஆன்ல இல்லைங்கிற கருத்துக்கு வசனங்கள் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, சிலந்தி வலையை பின்னி அல்லாஹ் காப்பாத்தினாங்கிறாங்க. இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில நூல்கள்ல இருக்குது. எந்த நூல்ல இருக்கு? முஸ்னத் அஹ்மதுல எடுத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மர்ரு பில் காரி, அந்த குகைக்கு போனார்கள். ஃபரஅவ் அலா பாபிஹி நஸ்ஜல் அன்கபூத், வாசல்ல வந்து சிலந்தி வலை பின்னி இருந்ததை பார்த்தார்கள். ஃபகாலு லவ் தஹல ஹாஹுனா, இந்த இடத்துல முகமது இது உள்ள போயிருந்தாரேயானால் அப்ப லம் யகுன் நஸ்ஜுல் அன்கபூத், சிலந்தி வலை இங்க இருக்காது பேசிட்டாங்களாம். யாரு? எதிரிகள் வந்தாங்களாம், அந்த குகை வாசலுக்கு வர்றாங்களாம், வலை பின்னி இருக்குதான், உள்ளக்கு போய் பார்க்கலாம்னு ஒருத்தன் சொல்றானா. தேவையே இல்லை, எதுக்குள்ள போய் பாக்குறீங்க, வலை பின்னி இருக்குல்ல, வலை பின்னி இருந்தால் இதுக்குள்ள யார் போயிருக்க முடியும் அப்படின்னு திரும்பி விட்டார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி அது எங்க இருக்குது? முஸ்னத் அஹ்மதுல 3246வது ஹதீஸில் இருக்குது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் அல் ஜஸ்ரி என்ற ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார். இதே ஹதீஸ் வந்து தபரானியில மோஜமுல் கபீர்ங்கிற நூல்ல 12155வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுலயும் யார் வர்றாருன்னு கேட்டா உஸ்மான் அல் ஜஸ்ரிங்கிறத அறிவிக்கிறார். இந்த சம்பவத்தை அறிவிக்கிறது உஸ்மான் ஜஸ்ரிங்கிறத அறிவிக்கிறார். இன்னும் சொல்ல போனா இது அறிவிக்கிற ஆள்கை யாருன்னு பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் இதை சொல்றாரு. குகையில நடந்ததை சொல்வதா இருந்தா யார் சொல்லணும்? 2ல ஒரு ஆள் தான் சொல்லணும். குகையில நடந்த சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லணும், இல்லன்னா அபூபக்கர் சொல்லணும், நாங்க இருக்கும்போது அந்த அப்படின்னு சொல்லணும். வேற யார் சொன்னாலும் அது ஐ விட்னஸ் இல்லையா? அதுக்கு அறிவிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் சொன்னார்னு வருது. இவர் அந்த இடத்துல இருக்கவும் இல்லை. இவர் எப்படி சொல்லியிருந்தா நம்ம ஏத்துக்கிற முடியும்? அபூபக்கர் எனக்கு சொன்னாரு, அல்ல ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் அதை ஏத்துக்கலாம். இவரே நம்ம நேரடியா பார்த்த மாதிரி சொல்றாரு. இந்த சம்பவத்துல திறந்து இருக்க மாட்டார். அவரே சொல்றாரு, நான் சொன்ன ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எனக்கு 15 வயசு தாங்கிறாரு. அப்படின்னா 2 வயசு குழந்தை இருந்திருப்பார். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர் எத்தனை 2 வயசு 3 வயசு குழந்தை இருந்திருப்பார். அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி அறிவிக்கிறார். அவர் சொல்வதாக சொல்ற ஆள் யாருன்னு கேட்டா உஸ்மான் அல் ஜஸ்ரிங்கிற ஒரு ஆள் சொல்றாரு. இவர் யாருன்னு கேட்டோம்னு சொன்னா இவரை பத்தி எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது, அட்ரஸ் இல்லாத ஆள். ஒரு அதிசயமான சம்பவத்தை சொல்றீங்க, சகஜமா நடக்கிற சம்பவம்னா பரவாயில்லை, நேற்று சொன்ன மாதிரி இது நடக்காத ஒரு சம்பவம். ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக வேண்டி சிலந்தி வந்து வலையை பின்னி காப்பாற்றுது. ஒரு உலகத்தில் நடக்காத ஒரு சம்பவம், பெரிய அளவுக்கு வலையை பின்னி ஒரு மனுஷன் போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ராட்சச வலையை பின்னி காப்பாத்துதுன்னா இது ஒரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு சம்பவம். இதை சொல்வதாக இருந்தால் யாரா இருக்கணும்? சொன்ன ஆளுக்கு ரெக்கார்டு இருக்கணும். அவர் யாரு?
எந்த ஊருக்காரர், எப்ப பிறந்தாரு, நல்லவரா கெட்டவரா, நாணயமானவரா, ஒழுங்கா சொல்வாரா செய்தி எல்லாம், அப்படிங்கறதெல்லாம் இருக்குன்னு. இவர் சுமாதால் சரி சொன்னார், அவ்வளவுதான் இருக்குது. இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் வந்து இவரை விமர்சிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மேட்ரு, அறிவிப்பாளர் சரியில்லை. இன்னொரு மேட்ரு என்னன்னு கேட்டா, இது வந்து இதுவும் தபரானில தான் இருக்கிறது. இதை வந்து அறிவிக்கிறது யாருன்னு கேட்டா 3 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு அர்கம், முகைரா பின் ஷுபா 3 பேரும் சொன்னார்கள். எப்படி சொன்னார்களாம், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் குகைக்குள்ள போன உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, ஒரு மரத்தை கூப்பிட்டானா, நீ போய் வாசல்ல போய் நின்று முளைச்சுக்க. வாசல்ல போய் நின்று அது கோக வாசல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொன்னா வந்து சிலந்தி கூப்பிட்டானா, சிலந்தி பூச்சை, நீ போய் வளைய பெண்ணு, நீ போய் வாசல்ல நின்று, நீ போய் வளைய பெண்ணுண்டானா அல்ல. அதுக்கடுத்து 2 புறாவை கூப்பிட்டானா, நீ போய் அந்த மரத்துல கூடு கட்டு அப்படின்னானா. 3 கட்டல் எல்லாம் போட்டான். அது மாதிரி அது வந்து நின்றுச்சு, எல்லாம் நடந்துருச்சு. அவர் தேடி வந்தாங்க. தேடி வந்தோன்னு என்னாச்சு, இது வந்து மனுஷன்லாம் இருக்க முடியாது, சிலந்தி வலை பண்ணி இருக்கு, புறா வேற கூடு கட்டிட்டு இருக்குது, மரம் வேற முளைச்சி இருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள மனிதர்கள் யாரும் அந்த வாசலை மறைச்சுக்கிட்டு மரம் உள்ளுக்கு நுழைய முடியாத அளவுக்கு நுழைஞ்சு வளைஞ்சிட்டு போக முடியாது. அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தபரானியுடைய கபீர்ங்கிற நூல்ல 1082வது ஹதீஸா இருக்கிறது. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, இது அறிவிக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து அபூ முஸ்அப் என்று ஒரு ஆள் அவர் அறிவிக்கிறாரு. அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அவுன் இப்னு அம்ருங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இந்த 2 பேருமே யார் என்ற ரெக்கார்டு இல்லாதவர்கள். ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவரிடமிருந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அபூ முஸ்அப் என்பவர் 3 சஹாபி பேரை பயன்படுத்துறாரு. அந்த 3 சஹாபி இந்த சம்பவத்தை பார்த்த ஆளுங்க கிடையாது. இவங்கெல்லாம் பின்ன சின்ன வயசு ஆளுங்க. அனஸ் எல்லாமே சின்ன வயசு ஆளுங்க. அனஸ் சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னார் அறிவிக்கிறாங்க. அந்த 3 பேர் தேர்ந்து அறிவிக்கக்கூடிய அபூ முஸ்அப் என்பவர் யார் என்று தெரியாதவர், அவுன் என்று சொல்லக்கூடியவரும் யார் என்று தெரியாதவர். இப்படிப்பட்ட ஆட்கள் வழியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது இந்த செய்தி. ஆளுக்கு சரியில்லை. இது சிலந்தி வளர்ப்பினது, மரம் வந்தது, புறா கூடு கட்டினது, இந்த சம்பவத்தெல்லாம் வருது. புறாவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சதெல்லாம் வருது. ஃபஸ்லு குல்லி ஹமாமின் ஃபில் ஹரமி மின் ஃபராஹி ஹிமான் வருது. ஹரமுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புறாவுமே இந்த புறாக்களுடைய குட்டிகள் தான், குஞ்சுகள் தான், அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்ன வருது எழுதி வச்சுக்கிறாங்க. இதனுடைய அறிவிப்பாளர்கள் சரியில்லை. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை நீங்க நம்பினீர்களேயானால் குர்ஆன்ல உள்ள ஒரு அடிப்படையை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மறுத்தவர்கள் ஆயிருவோம். அது எப்படி என்பது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பார்க்கலாம். இப்போது விற்பனையில் துஆக்களின் தொகுப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்வில் சந்தித்த